அல் குர்ஆனிலே இருக்கின்ற ஆழமான சிந்தனையை தூண்டக்கூடிய கருத்துக்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன். இன்னும் உம்மை வழியற்றவராக கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான். அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. நீர் பொறுமையுடன் இருப்பீராக, நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும். ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம், அது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும். ஒன்றை நீங்கள் விரும்பலாம், அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். அல்லாஹ்வே அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் அற்ப வசதிகளே தவிர வேறில்லை. மனிதர்களாகிய உங்களுக்கு அளிக்கப்பட்ட கல்வி மிகச் சொற்பமே அன்றி வேறில்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். எவன் என்னுடைய உபதேசத்தை புறக்கணிக்கிறானோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையே இருக்கும். மேலும் நாம் அவனை மறுமை நாளில் குருடனாகவே எழுப்புவோம். ஒருவர் மற்றொருவரை கொலை செய்தால் அவர் எல்லா மனிதர்களையும் கொலை செய்தவர் போலாவார். ஒரு மனிதனை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார். உறுதியான முடிவு செய்துவிட்டால் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பீராக. தன்னையே சார்ந்திருப்போரை அல்லாஹ் நேசிக்கின்றான். பொறுமையுடனும் தொழுகையுடனும் இறைவனிடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். தமக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே, அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது. மன்னிப்பை கைக்கொள்வீராக, நன்மையை ஏவுவீராக, அறிவினர்களை அலட்சியம் செய்வீராக. அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ணினால் உங்களால் எண்ணி முடியாது. அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோர். அல்லாஹ் உணவளிப்போரில் மிகவும் சிறந்தவன். நிச்சயமாக தொழுகை மானக்கேடானவற்றை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும். நீங்கள் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ் அவன் உங்களுடனே இருக்கின்றான். ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்கள், உயிர்கள் மற்றும் பலன்களை சேதப்படுத்தியும் உங்களை சோதிப்போம். பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக. மனிதர்களே, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே நாம் படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். உங்களில் இறைவனை அதிகம் அஞ்சுவோரே அல்லாஹ்விடம் அதிகம் சிறந்தவர். நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன். தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே உயர்ந்தவர்கள். பெருமை அடிப்பவர்களை அவன் நிச்சயமாக நேசிப்பதில்லை. பாவம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்கே கேட்டை தேடிக்கொள்கிறது. ஒரு ஆத்மாவின் பாவச் சுமையை மற்றொரு ஆத்மா சுமக்காது. நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும். நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள். உண்மையை மறைக்கவும் செய்யாதீர்கள். ஈசாவின் எதிரிகள் சூழ்ச்சி செய்தனர், அல்லாவும் சூழ்ச்சி செய்தான். அல்லாஹ் சிறப்பாக சூழ்ச்சி செய்பவன். எனது இறைவனின் வார்த்தைகளுக்காக கடல் மையாக ஆனாலும் எனது இறைவனின் வார்த்தைகளை எழுதி முடிவதற்கு முன் கடல் முடிந்துவிடும். உதவிக்கு அது போன்ற இன்னும் ஒரு கடலை நாம் கொண்டு வந்தாலும் சரியே என்று கூறுவீராக. அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? எனவே என் சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனுடைய ஆழமான கருத்துக்கள், அதன் ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான தாக்கங்களை ஏற்படுத்தும். ஒவ்வொருவரும் வித்தியாசமான வசனங்களால் அவர்களுடைய உள்ளங்கள் பாதிக்கப்படும், தாக்கப்படும்.